ஒரு விவசாய குடும்பம். என்னடா இது, அதுக்குள்ள விழுந்துருச்சு. சரி, பாஸ் தெளிச்சு கோலம் போலாம். என்ன இவரு இன்னும் தூங்குறாரு? ஏங்க எந்திரிங்க, மணியாச்சு, பால் கறக்கணும். அவனி காப்பி. நீங்க முதல்ல போய் பாலை கறங்க. சரி, எந்திரிங்க, போய் பல்லு விளக்குங்க. என்ன மாடே, எந்திரிச்சிட்டியா? மா, அட என்ன இந்த மாடு பாலும் தர மாட்டேங்குது, ஒன்னும் தர மாட்டேங்குது. அவனி தண்ணி கொண்டு வா. என்னங்க இவ்வளோ தண்ணி ஊத்துறீங்க? ஆமா, அந்த மாடு வேற பாலும் தர மாட்டேங்குது, ஒன்னும் தர மாட்டேங்குது. சரிங்க, சரி, நான் இதை போய் சொசைட்டில கொடுத்துட்டு வரேன். அண்ணன் பால். என்ன தம்பி, நல்லா இருக்கியா? எப்படின்னா நல்லா இருக்குது. அந்த மாடு வேற பாலும் தர மாட்டேங்குது, ஒன்னும் தர மாட்டேங்குது, விவசாயம் நடக்க மாட்டேங்குது. எப்படின்னா நல்லா இருக்கிறது? ஐயோ, காலங்காட்டிலே அமிச்சிட்டியா? பாலத்தா, பாலன தண்ணியா இருக்கு. ஏன்னா இப்போதானே கறந்து கொண்டு வரேன். சரி சரி. அண்ணன் காசு சாயங்காலம் வாப்பா. சரிண்ணே. காட்சி 2, பஞ்சாயத்து அலுவலகம். சண்டை போடாதீங்க. அண்ணா, ஏன்னா சண்டை போடுறீங்க? நிறுத்துங்க, ஏன்னா இப்படி சண்டை போடுறீங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தம்பி? நம்மளோட அரசாங்கத்துல 2000 ரூபாய் இலவசமா தராங்களாமா. எதுக்குண்ணா? அதுவா தம்பி, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தரேன்னு சொல்றாங்க. இல்ல ஓட்டு காசா இருக்கும் தம்பி. அப்படியா அண்ணா? சரி, நானே நிக்கிறேன். அட என்ன இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கு. இந்த ஃபார்ம், இதோட பாஸ்புக்கும் ஆதார் கார்டும் கொண்டு வரணும். பாஸ்புக் அப்படின்னா பேங்க்ல ஒரு புக் கொடுப்பாங்களா, அதான். காட்சி 3, விவசாய குடும்பம். அமுனி, அமுனி, இதோ வரேங்க. நம்ம அரசாங்கத்துல 2000 ரூபாய் இலவசமா தராங்களா? அது நம்ம அரசாங்கத்திலயா? எதுக்குங்க? ஏதோ வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்குன்றாங்க. அப்படின்னா ஓட்டு பணமா அமுனி? சரி, இந்த 2000 ரூபாயை நம்பி நம்ம பொழப்ப பார்க்காம இருக்க வேணாம். வாங்க காட்டுக்கு போலாம். அமுனி, சாப்பாடு. ஐயோ மறந்துட்டேன், வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். காலை சாப்பாடு, மதியானம் பள்ளிக்கூடத்துல போய் சாப்பிட்டுக்கோங்க. சரி வாங்க, அங்க காட்டுக்கு போலாம். முடியல. ஏங்க பழத்தை விட்டுட்டு நாம தான் டவுனுக்கு போயிடலாமா? என்னது டவுனா? இது எங்க சாத்தாவோட நிலம். நான் செத்தாலும் இங்க சாவேன். இந்த நிலத்தை விட்டு நான் வரவே மாட்டேன். நீங்க என்னைக்கு நான் சொல்றதை கேட்டிருக்கீங்க? சரி, ரொம்ப வாய் பேசாம போய் விதை எடுத்துட்டு வா. இந்த மனுஷன் என்னைக்கு நம்ம சொல்றதை கேட்க போறாரோ? இந்தாங்க.
கடவுளே விதை விதைச்சு நல்லா வளர்ந்து அறுவடை பண்ணி பணம்லாம் மழை மாதிரி கொட்டணும்ப்பா. ஆமாம்பா கடவுளே, நீ தான் நல்ல மழையா கொடுக்கணும். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். அமுனி, நீ வீட்டுக்கு போ, நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன். அது டீயா? பணம்லாம் வீட்டில் இல்லை, நீங்கள் போக வேணாம். அட கணக்கில் எழுதிக்க சொல்லிப்போம். நீங்கள் என்னைக்கு நான் சொல்றதை கேட்டிருக்கீங்க, என்னமோ பண்ணுங்க. காட்சி 4 டீ கடை. அண்ணே, எனக்கு ஒரு டீ. காசு கணக்கில் எழுதி வச்சுக்கோங்கண்ணே. என்ன தம்பி, நல்லா இருக்கியா? எப்படின்னா நல்லா இருக்கிறது? அந்த மாடு வர பாலந்திர மணிக்கு 1:30 மணி, விவசாயம் நடக்க மாட்டேங்குது. எப்படின்னா நல்லா இருக்கிறது? சரி விடு. பாட்டி எல்லாரும் இங்க பாருங்க, டீய சீக்கிரமா குடிங்க. டீ ஆறிடுச்சுன்னா சூட் பண்ணிக்கிற மாட்டேன். ஒரு சிலிண்டர் 1000 ரூபாய். ஏன்னா உங்களுக்கு இந்த மானியம் எல்லாம் சரியா வருதா? எங்க தம்பி வருது மானியம் பணம் பேங்குக்கு போகுதுன்னு சொல்றாங்க. போகலையா எனக்கு போக்க தெரியல தம்பி. அதே தானே, அதனால தானே நான் விறகு எரிச்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியா தம்பி? அண்ணா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காஷ்மீர்ல 44 பேர் குண்டு போட்டு சாகடிச்சிட்டாங்களா? நியூஸ் பாத்தீங்களா? அப்படியா தம்பி? எங்க வீடுலாம் டிவியே இல்லை தம்பி. ஏன்னா அதான சொல்றாங்க, ஒரு சேனல் 10 ரூபாய்ன்றாங்க, இன்னொன்று சேனல் 20 ரூபாய்ன்றாங்க. எங்க தம்பி காசுக்கு போறது? அதனால தானே நான் டிவியே வித்துட்டேன். ஓ அப்படியா தம்பி? ஏன்னா நம்ம ஊர் விநாயகர் கோயில்ல காலில இருந்து பரபரப்பா இருக்கேன்னு. எதுக்குண்ணா? உனக்கு இந்த விஷயமே தெரியாதா? யாரோ அமைச்சர் வராங்களாமா, கூட்டத்துக்கு போறவங்களுக்கு இலவசமா பிரியாணி வர தராங்களாமா. என்னது, அமைச்சர் வராரா? அந்த கூட்டத்துக்கு போறவங்களுக்குலாம் இலவசமா பிரியாணி போடுறாங்களா? என்னது பிரியாணியா? நானும் வரேன். சீக்கிரம் வாங்கினேன். ஏன்னா எப்பனா இந்த அமைச்சர் வர்றாரு, எப்பனா பிரியாணி போடுவாங்க. எனக்கு இப்பவே பிரியாணி வேணும்னு. நீ கொஞ்சம் அங்காரு, எனக்கு இப்போ பிரியாணி வேணும். டேய் நீ வீட்டுக்கு போடா, நான் பிரியாணி வாங்கிட்டு தான் போவேன். பிரியாணி வேணும்னா கப்பு சுண்டு உட்காரு. ஒரு பிரியாணிக்காண்டி இவ்வளோ பாடுபடாது. வணக்கம், நமது அன்புக்குரிய அமைச்சர் வந்து விட்டார். அனைவரும் அமைதி காக்கவும். ஒரே ஒரு அமைச்சர் வரார், வழிவிடுங்க. 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 அனைவருக்கும் மாலை வணக்கம். நமது மரியாதைக்குரிய அமைச்சருக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு பஞ்சாயத்து தலைவரை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நமது மரியாதைக்குரிய அமைச்சரை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். தண்ணி கொண்டு வா. என்ன ஒரே கூட்டமா இருக்கு? அமைச்சரே இலவசமா பிரியாணி கொடுக்குறாங்க, அதனால தான் இவ்வளவு கூட்டமா இருக்கு. சரி சரி விடு. அன்பு உள்ளங்களே, ஆரியர் நெஞ்சங்களே, நம் நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளே, உங்களுக்கு பல பல நலத்திட்டங்களை வாரி வழங்க வந்துள்ளேன். முதலில் விவசாய கடனை தள்ளுபடி செய்ய போகிறேன். மழை இல்லாத காரணத்தால் வீட்டுக்கு ஒரு கிணறு வெட்டி தரப்போகிறேன். விவசாய நிலம் உள்ளவர்களுக்கு விவசாய கடன் அளிக்கிறேன். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் ஒரு கழிப்பிடம் கட்டித் தரப்போகிறேன்.
பள்ளியாக மாற்ற போகிறேன். நன்றி. நமது அமைச்சருக்கு அவசர வேலையால் வெளியூர் செல்வதால் இத்துடன் அவரது உரையை முடித்துக் கொள்கிறார். அமைச்சர் வரார் வழிவிடுங்க, அமைச்சர் வரார் வழிவிடுங்க, ஒரே அமைச்சர் வரார் வழிவிடுங்க, அமைச்சர் வரார் வழிவிடுங்க. சண்டை போடாம இருந்தாங்க பிரியாணி. ஏன்னா பஞ்சாயத்து தலைவர் மட்டும் பாருங்க, 2 வாளி பிரியாணி எடுத்துட்டு போறாங்க. நம்மளுக்கு 2 பிளேட் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு தந்தாங்களே வீட்டுக்கு. காட்சி 5 விவசாயி குடும்பம். அமுனி அமுனி, என்னங்க வீட்ல சாப்பிடவும் ஒண்ணும் இல்ல, சமைக்கவும் ஒண்ணும் இல்ல, ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்திருக்கேனே. என்னது? பிரியாணி. அது பிரியாணியா? ஏதுங்க உங்களுக்கு பிரியாணி? உங்கள்ட்ட தான் காசு இல்லையே. இன்னைக்கு அமைச்சர் வந்தாரு, அந்த கூட்டத்துக்கு போறவங்களுக்குலாம் இலவசமா பிரியாணி தந்தாங்க. ஓ அப்படியா, சரிங்க இந்தாங்க. சரி வாங்க எல்லாரும் தூங்கலாம். ஏங்க எந்திரிங்க, மழை பெஞ்சான்னு போய் பார்ப்போம். எந்திரிங்க. அடக்கடவுளே, மழையும் பெய்யல ஒன்னும் பெய்யலச்சா. சரி பொறு பொறு, நேற்று அமைச்சர் சொன்னாரு விவசாயிகளுக்கு இலவசமா கடன் தராங்களா, அந்த கடனை வாங்கி நம்ம போர் போடலாம். ஓ அப்படியா? அப்படின்னா வாங்க பேங்குக்கு போலாம். காட்சி 6 வங்கி. ஐயா உள்ள வரலாங்களா? ஐயா உள்ள வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? கடன் வேணுங்க ஐயா. எதுக்கு நாங்க கடன் தரணும்? விதை விதைச்சு மழை பெய்யாம அதெல்லாம் வாடி போச்சுங்க ஐயா. கடன் வாங்கி போர் போடலான்னு வந்திருக்கோம். உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு? 1 ஏக்கர். 1 ஏக்கருக்கு எங்களால கடன் தர முடியாது. ஜாமீன் கையெழுத்து போட யாராச்சும் வந்திருக்காங்களா? எங்களுக்கு அப்படி யாருங்கயா தெரியும். அப்பனா கடன் தர முடியாது, போங்க. ஏங்க நேற்று அமைச்சர் சொன்னாரு விவசாயிகளுக்கு இலவசமா கடன் தராங்கன்னு. அமைச்சர் சொல்றாங்க கடன் தர மாதிரி, தயவு செஞ்சு போங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போங்க. பாத்தீங்களாங்க, இந்த அமைச்சர்கள்லாம் வராங்க போறாங்க, அதை செய்யறேன் இதை செய்யறேங்கிறாங்க. ஆனா ஒரு திட்டமுமே வேலைக்காக மாட்டேங்குதுங்க. கடைசியில இதான் விவசாயிகளோட நிலைமையா இருக்கு. இதனாலதான் விவசாயமே அழிஞ்சு போகுது. ச்சே. Scene 7, 2015 modern house. After 30 years, all the agricultural fields got destroyed. It has been changed into modern houses. Mummy, I need to fill my oxygen cylinder. You can itself go and fill your oxygen cylinder. Okay, Mummy. Hello, madam, may I come in? Yes, come in. Ma'am, you ordered pizza. Thank you. Ma'am, you ordered cheeseburgers. Thank you. Ordered noodles. Thank you. Bye, Mummy. Bye, Dad. Bye. Did you carry the oxygen cylinder? Yes, Mom. Okay, bye. Bye.
அவங்க வாட்டுக்கு எந்திரிச்சாங்க, ஃபோனை பார்த்தாங்க, ஃபோன்லேயே ஆர்டரும் பண்ணாங்க, சாப்பிட்டு ஃபோனை பார்த்துட்டு இப்படியே கிளம்பி போட்டாங்க. எங்க கவனிச்சாங்க? ஆமாம் ஆமாம், அவங்க எங்கே நம்மளே கவனிச்சாங்க? அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சாங்க, அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டாங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. பாரு எவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாங்க, நம்ம காலத்துல தான் நல்ல மரம் ஃப்ரெஷ் ஆக்சிஜன் எல்லாம் கிடைச்சிதுங்க. நம்மலாம் ஆக்சிஜன் எல்லாம் ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தோம். ஆனா இப்போ எல்லாரும் அதை கேரி பண்ணிட்டே போறாங்க. நம்ம கூட கேரி பண்ணிட்டு உட்காந்து எல்லாம் இந்த காடுகளையும் மரங்களையும் அழிச்சதுனால தான். ஆமாங்க. Excuse me, ma'am, may I come in? Yes, come in. Ma'am, I brought the water cans. Where should I keep it? Okay, leave that. How much I want to pay? One can costs us 2,000 rupees. I brought 5 cans, so it costs us 10,000 rupees. Thank you, ma'am. Thank you, sir. நம்ம காலத்துல எல்லாம் நல்ல மழை பெஞ்சு ஏரி குளம் எல்லாத்துலயும் சுத்தமான தண்ணி நிறைஞ்சதுங்க. ஆனா இப்போ தண்ணியே காசு கொடுத்து வாங்கணும். எல்லாம் இந்த மரத்தை வெட்டினதுனால தாங்க. ஆமாம் ஆமாம். ஹாய் கிராண்ட்மா. ஹாய் கிராண்ட்பா. இங்க வந்து உட்காருக்கன்னு. சாப்பிட்டியா? ஓ, ஐ ஏட் யம்மி சீஸ் பர்கர். இங்க பாருக்கன்னு, பர்கர் உடம்புக்கு நல்லது இல்லை, அதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. பர்கர் சாப்பிட்டு சாப்பிட்டு நீ பர்கர் மாதிரியே ஆக போற. இட்ஸ் ஓகே, ஐ லைக் பர்கர். வாய் பேசாம அந்த டிவி போடு. Happy morning to all. Today's news. In Kerala, they executed 20 centimeters of heavy rainfall. Many people died and many people lost their belongings and shelters. In many places, there occurred soil erosion. Thank you. இங்க பாருங்க, எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க. எல்லாம் இந்த காடுகளையும் மரங்களையும் விவசாயத்தை அழிச்சதுனால. Leave it, grandma. People count can reduce. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் எதனால நடந்துச்சு? எல்லாம் விவசாயத்தை அழிச்சதுனால தான். அந்த காலத்துலலாம் நாங்களாம் விவசாயம் பண்ணி நாங்களாம் அது அறுவடைச்சு அதில் கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டதுனால தான் நாங்கள் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கோம். ஓகே கிராண்ட்மா, ஐ வில் ட்ரை. ட்ரை பண்ணாத சொல்லக்கூடாது. நம்ம விவசாயம் பண்ணாதான் நம்ம நல்லா வாழ முடியும். ஓகே கிராண்ட்மா, we can go.